So this session is going to be personal to us. And on the next month, we are going to celebrate 4th year anniversary. So அந்த ஒரு மைல்ஸ்டோனுக்காக வந்துட்டு ஸோ வி தாட் ஆஃப் ஒரு நாங்க செஷன் எப்படி வந்து போடுறோம். ஸோ ரைட் ஃப்ரம் தி புக் ஃபைண்டிங். ஸோ ஒரு புக்கை வந்து நாங்க எப்படி எடுப்போம், எடுத்து எப்படி படிக்கிறோம், படிச்சதுக்கு அப்புறம் எப்படி நாங்க வந்து உள்வாங்கி அதை பிபிடியா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சில செஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் வழியாவும் நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து யூடியூப்ல வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ், ஸோ பிஹைண்ட் தி செஷன், ஸோ பிஹைண்ட் த சீன் சொல்லுவாங்க. ஸோ வி ஜஸ்ட் காயின்ட் அஸ் பிஹைண்ட் தி செஷன் கேள்விஸ் ப்ராசஸ். ஸோ இதை பத்தி வந்து பேசலாம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் ஆக்சுவலி எப்பயுமே போல நம்ம வந்து கலந்து உரையாடலாம். உங்களோட ப்ராசஸ், நீங்க எப்படி புக் படிப்பீங்க, ஸோ அதை தாண்டி வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து இது மாறுபடுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்டிங் புக்ஸ், ஸோ எங்களுக்கு வந்துட்டு நிறைய வழிகள் இருக்கு புக் ஃபைண்ட் பண்றதுக்கு. அதுல ப்ரிடாமினண்டா ஃபர்ஸ்ட் த்ரூ ரெஃபரன்ஸ். ஸோ நீங்க எந்த புக்கை எடுத்தாலுமே ஸோ அது எண்ட் ஆஃப் தட் புக் ஒரு 20-30 பேஜ் வந்து ரெஃபரன்ஸ்க்காகவே ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அது எத்தனை பேர் கோத்ரூ பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் வி கோ த்ரூ தட். ஏன்னா படிக்கும் போதே வந்துட்டு சில இடத்துலலாம் வந்து தி ரெஃபர், இந்த புக்கில் இருந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் வி ஆல்வேஸ் டேக் அப் தி நான் ஃபிக்ஷன் புக். ஸோ நாங்கள் ஃபிக்ஷன் புக் இந்த 4 வருஷத்துல ஒரு ஃபிக்ஷனல் புக் கூட நாங்கள் எடுத்தது கிடையாது. ஸோ வி ஆல்வேஸ் கோ வித் தி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் பேக்டு பை சயின்டிஃபிக் ரீசர்ச் இருக்கணும். இல்லைன்னா வந்து எதனா ஒரு டேட்டா வச்சு அவங்க எதனா வந்து சொல்லும் போது தான், ஏன்னா அதை எடுத்து தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கேள்வி. ஸோ வி ஆல்வேஸ் ஸ்டிக் வித் தி நான் ஃபிக்ஷன் புக்ஸ். ஸோ நான் ஃபிக்ஷன் புக்ஸ்ன்னும் போதே வந்து டெஃபினட்டா வந்து ரெஃபரன்ஸ் இல்லாம ஒரு ஆத்தர் எழுதவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் புக் சேப்பியன்ஸ், ஸோ அதுல இருந்தே நாங்க வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி எடுப்போம். ஸோ அது எப்படி வந்து பண்ணுவோம்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஓமோடியர்ஸ்ன்றது தான் மேல இருக்கிற புக். அதோட சின்ன ஒரு கிளிப்பிங் தான் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அமைச்சிருப்பேன். ஸோ இந்த புக் படிக்கும் போது எனக்கு எப்படி சடால்னு வந்து எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஒரு பழக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ எப்பயுமே வந்து மெட்டர்னிட்டி இருக்குல்ல. ஸோ நம்ம ப்ரெக்னன்சி வந்து என்ன பர்சனலா நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது அது வரை என்னன்னா வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். நான் சொல்றது வந்து அந்த டெலிவரி பீரியட் மட்டும் கிடையாது, ரைட் ஃப்ரம் த பிகினிங் சோஷியல் ஒரு எண்ணத்துல கூடமே வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல வந்து நம்ம வந்து பிரெக்னண்டா இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், அந்த காதுல படுற அந்த எங்க இருந்தோ வரும், அதெல்லாமே வந்து ரொம்ப ட்ராமா வந்து உண்டாக்கும். ஸோ அது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். அதுக்கப்புறமேட்டு கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அந்த 10 months வந்து போராட்டமா இருக்கும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுல இருந்து அந்த குழந்தை வளர்ந்ததா இல்லையா, அதுக்கு வந்து போடணும், சுகர் வந்துடக்கூடாது, பிபி வந்துடக்கூடாது, வெயிட் ஏறணும், இது எப்படி இருந்துடக்கூடாது அப்படி இருந்துடக்கூடாதுன்னு அந்த 10 மாசமே பாத்தீங்கன்னா வந்து அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஒரு பிரெக்னன்சி அந்த டெலிவரி டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆகுமா இல்ல சி செக்ஷன் ஆகுமா, ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சு அப்படின்னா அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் வந்து அது வந்து நீங்க லேடிஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ். அந்த போனெல்லாம் விலகி அது வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ்க்கான எப்படி ஒரு பெயின் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து இது என்டியூர் அண்ட் தென் ஒன்லி டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரேஷனலா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், இப்ப நான்லாம் வந்து கீழே விழுந்து காலெல்லாம் உடைச்சிருக்கேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த ரோட்டுக்கே நான் போக மாட்டேன், அந்த வண்டியே ஓட்ட மாட்டேன். இல்லைனா வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வண்டியில ஓட்டி தான் நான் கீழே விழுந்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த 60ன்றது 40 ஆயிருக்கும், 30 ஆயிருக்கும். ஸோ ரொம்ப காஷியஸா பண்ணுவேன். சில பேர்லாம் வந்து வண்டியெல்லாம் வித்துருவாங்க, பைக்லேயே போவாத, நீ கார்லேயே போ, பஸ்லேயே போ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸை வந்து நம்ம என்டியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணதான் வந்து நினைப்போம். தட் இஸ் தி ஹியூமன் டெண்டன்சி இல்ல. பட் இதை விட ஒரு 100 times பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் வந்து ஒரு பிரெக்னன்சி. ஆனா எந்த ஒரு லேடிஸுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் குழந்தையோட நிறுத்திக்க மாட்டாங்க. கரெக்டா? இப்போ நிறைய பேர் வந்து ஒன் சைல்டு வந்து பண்றாங்க, பட் தட் அண்ட் ஆல் வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து தே வில் ஸ்டாப் வித் ஒன் கிட். பட் இது வந்து இந்த பிரெக்னன்சிக்கு பயந்து இல்லப்பா ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப மினிமலா தான் இருப்பாங்க, அட்லீஸ்ட் இன் மை சர்க்கிள்.
அப்போ வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ வந்து கோ த்ரூ பண்ணியும் அவங்க வந்து இன்னொரு ஒரு கிட்டுக்கு போறாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரேஷனலா திங்க் பண்ணும்போது இட்ஸ் வெரி அப்சர்ட். எப்படி இது சான்ஸே இல்லையே அப்படின்னு தோணும். பட் அதுக்கு வந்து ஒரு ரீசர்ச் பண்ணி அது வந்து பிரெயின்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து திங்கிங் வந்து ஒரு 2 விதமான திங்கிங் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க மாட்டோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா வந்து யூ வில் கெட் டு நோ வெரி வெல். அதனால வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீ வந்து டிசிஷன் வந்து நல்லா எடுப்ப அப்படின்றது தான் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 வளர்த்திருப்பாங்க. பட் இங்க நோபல் பிரைஸ் வின் பண்ணவரே என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணாலாம் நீங்க டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. பிகாஸ் அங்க ஒரு நரேஷன் ஒன்னு இருக்கு. அந்த விஷயத்த வந்து எப்படி நரேட் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பிரெக்னன்சியே வந்துட்டு அவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த வலியை கம்மி பண்ணும். உங்களை வந்து ஒரு எலைட் பண்ண வைக்கும். அதை தாண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வருவாங்க, கிஃப்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த கிட்ட பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து அப்பாடான்னு ஒரு 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 புத்துணர்ச்சி வரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாமி படம் எல்லாம் பார்ப்போம். முருகர் பிறந்துட்டாரு, ஜீசஸ் பிறந்துட்டாரு, சாமியே வந்துடுச்சு. சப்போஸ் அப்பா அம்மா எல்லாம் இறந்துருந்தாங்கன்னா அப்பா பிறந்துட்டாரு, அம்மா பிறந்துட்டாங்க. ஸோ இப்படி எல்லா எமோஷன்ஸும் அதுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம். அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கண்முறை வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இந்த ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு நரேஷன் ஸ்டோரி ஆகும். ஸோ 2வது குழந்தைக்கு போகும்போது என்ன ஆயிடுன்னா ஆல்மோஸ்ட் 3 or 4 years வந்து கேப் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் மறந்துடும். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மறந்துடும். நரேஷன் அந்த ஒரு கதை ஒண்ணு நம்ம நம்ம தலையில ஒண்ணு ஓடும் பாத்தீங்களா, அந்த கதை வந்து இது எல்லாமே பிளசண்டான ஒண்ணுதான். புனிதம் வந்து பெண்மை அடைஞ்சிட்டோம். இது வந்து நம்ம ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து கல்ச்சுரல் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு இது நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா இந்த இந்த பிரெக்னன்சி ப்ராசஸை வந்து பெயின்ஃபுல் கிடையாது, இது வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து நம்ம தலையில வருது. தட் இஸ் கால் நரேஷன்ஸ். இந்த மாதிரி பிரெயின்ல வந்து 2 ஷெல்ஃப் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த இந்த செகண்ட் குழந்தை போறது, தேர்ட் குழந்தை போறதெல்லாம் வந்து போறாங்க. அந்த மாதிரி நரேஷனே இல்ல நம்ம தலையில, வெறும் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா எவனுமே வந்து ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்க மாட்டான். தட் இஸ் தி ரேஷனாலிட்டி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரீசர்ச் ஓரியன்டா ஒருத்தர் போட்டிருக்காருன்னு நான் ஓமோடியஸ்ல படிக்கும் போது எனக்கு பயங்கரமான ஒரு ரிவீலிங்கா இருந்து டக்குன்னு ரெஃபரன்ஸ்க்கு போனேன். கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேன்மேன் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, இதுலதான் வந்து அந்த 2 செல்ஃப்ஸ் வந்து அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த புக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புக்கை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தெரியும் நாங்க வந்து இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ வந்து எப்படி ரசிச்சு ருசிச்சு படிச்சோம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 18 டைம்ஸ் வந்து இதை வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 8000 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த புக்குக்கு. ஸோ திஸ் இஸ் தி 4th part ஆஃப் தட் புக் விச் லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் இயர் ஐ திங்க் இன்னொரு 2 or 3 months வந்து அந்த 2 செல்ஃப்ஸ் வந்து திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோல இருந்தே நாங்க வந்து போட போறோம். அது வந்து முன்னாடி பார்த்தது வந்து ஒரு பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நரேஷனா கதை மூலியமா பார்த்தோம். பட் இந்த புக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது கதை மூலியமாலாம் இருக்காது. இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் புக் ஃபார் தி சைக்காலஜி. ஒரு சைக்காலஜில வந்து ஒரு குண்டு புக்கு லைப்ரரியில போனீங்கன்னா எப்படி ரெஃபரன்ஸ் புக்ல வச்சிருப்பாங்களோ அந்த புக்கு தான் இது. ஸோ அதை நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஃபுல்லா ரீசர்ச்சா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த சைடே பார்த்தீங்கன்னாலே கிராஃப்லாம் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க வந்து உள்வாங்கி இதை எப்படி வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ் வேர்ஷனா கன்வெர்ட் பண்ணி இதை அப்படியே வந்து சொல்லாம இதெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து அசோசியேட் பண்ணி அதுல ஒரு ஸ்டோரியை ஒண்ணு போட்டு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் வந்து இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இருக்கட்டும் எல்லா செஷனுமே அப்படிதான் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து போகும். அதை தாண்டி வந்து என்ன ஆகும்னா நம்ம செஷன்ஸ் போடும் போது எண்ட் ஆஃப் தி செஷன்ல வந்துட்டு நிறைய கேள்விகள் வரும். சப்போஸ் வந்து இந்த ஹோமோடியஸ் நாங்க பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஏஐ வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ், எல்லாத்தையுமே அழிச்சிட போகுது, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், ஹியூமன் வந்து வேல்யூ வந்து இழந்துருவாங்க. ஸோ இப்படியே தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய கேள்வி வந்தது, ரொம்ப நெகட்டிவா இருக்கே, அப்போ வந்து பாசிட்டிவாவே பண்ண முடியாதா, ஏஐ வந்து டிஸ்ட்ரக்டிவ் தானா அப்படின்னு கேட்கும் போது ஸோ கரெக்ட் தான். ஸோ இது இது வந்து ஒரு ஹிஸ்டாரியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஏஐ பார்த்தா அப்படி இருக்கும். ஒய் நாட் வி சி ஃப்ரம் தி டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ், ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒரு ஆளு ஏஐ பத்தி எழுதியிருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி.
ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவன் ஏஐ பத்தி எழுதிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையில தேடப்பட்டது தான் வந்து லைஃப் 3.0. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்க கேட்கிற கேள்வியில இருந்தே அடுத்த புக்குமே நாங்க எழுதி எடுப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பத்தாம இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல இல்ல இது வந்து கொஞ்சம் வந்து ஏத்துக்கக்கூடிய தன்மையா இல்ல அப்படின்னு சில வந்து நாங்களே வந்து ஃபீல் பண்ணாலோ இல்ல கேள்விகள் வந்தாலோ இல்ல கமெண்ட்ஸ்ல போட்டாலோ அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய வந்து வேல்யூ ஆட் பண்ண முடியுமா, ரீசர்ச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சா அகைன் நாங்க அதுக்கும் வந்து நிறைய புக்ஸ் வந்து தேடுவோம். ஸோ அப்படிதான் வந்து அந்த ஹெல்த் ரிலேட்டட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுகர்னு ஒன்று எடுத்தோம். சுகர்ல இருந்தா வந்து ஏஜ் வந்து கொஞ்சம் ஏஜிங் வந்து கம்மியாகும் அப்படின்னு படிச்சோம். ஸோ அதுல வந்து அப்ப சுகர் மட்டும்தான் ஏஜிங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுமா, வேற எதுவுமே இல்லையா அப்படின்னும் போது இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டிஎன்ஏ மூலியமாவோ இல்லைன்னா வேற எதனா வந்து அட்வான்ஸ்டா வந்து எதனா ஏஜிங்க பத்தி பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது we have taken another book. ஸோ அது வந்து இட்ஸ் இன் பைப்லைன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இயர் எண்டில் வந்துட்டு அட்லீஸ்ட் பார்ட் 1 ஆச்சு நாங்கள் வந்து போடுவோம். வாட் இஸ் த நியூ திங் கேம் அப், ஆக்சுவலா வந்து ஏஜிங்க ரிவர்ஸே பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து தே ஃபவுண்ட் ரீசர்ச்ல ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ஒரு ரிசர்ச் பேஸ்டு வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்படி ஆத்தர் பேஸ்டு, இப்போ சப்போஸ் நாங்க ஒரு ஆத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு, யுவல் நோவா ஹராரி பிடிச்சிருச்சு, ஆடம் கிராண்ட் பிடிச்சிருச்சு, இல்லைன்னா வந்துட்டு இப்போ சுட சுட படிச்சுட்டு இருக்க ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி கால் நியூ போர்ட் வந்து பிடிச்சி, ஸோ இந்த மாதிரி வந்து ஆத்தர் பேஸ்டுமே வந்து அவங்க நெக்ஸ்ட் புக் விடும் போதும் நாங்க வந்து அந்த புக் வந்து ப்ரீ புக் கூட பண்ணி இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸஸ் சொல்லிட்டு யுவல் நோவா ஹராரி இது வந்து வருது. ஸோ சடேஸ் ஆல்ரெடி ப்ரீ புக். ஸோ அந்த மாதிரியுமே நாங்க வந்து ப்ரீ புக் பண்ணியும் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல பண்ணுவோம். தென் ஆப்வியஸ்லி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் சொன்ன மாதிரி ஏஐ ஆகட்டும், பிளாக் செயின் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு இப்போ சொல்ல போற அந்த ஏஜிங் டெக்னாலஜி, கிறிஸ்பர், இதெல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி வந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு பேஸ்ல இருந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து பண்ணி வெரி வெரி. ஏன்னா இப்போ நீங்க அந்த கிறிஸ்பர்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பத்தி எங்கன்னா தெரியும். ஸோ நானுமே ஐடி, சடேஷுமே ஐடி பேக்ரவுண்ட். ஸோ ஒரு பயாலஜி தெரியாது, டிஎன்ஏனா என்ன, அப்போ அங்க இருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணி இதெல்லாம் புக்ல இருக்காதுல்ல, புக்ல வந்து ஸ்ட்ரைட்டாவே போயிடுவாங்க. ஸோ அப்ப நம்ம செஷனுக்குள்ள போறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ எப்படி நாங்க பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீட். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் வந்து கம்ப்ளீட்டா புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கும் போதே எல்லாரும் போல நாங்க வந்து ஹைலைட் பண்ணுவோம். ஒன்ஸ் வி டன் வித் அட் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் டைம் ரீடு வந்து அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் ஒரு படிப்போம். ஓகே இன்னும் இப்போ அப்ப செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது வந்து நியூவா படிக்கிறோம், புது டெக்னாலஜியா இருக்கும்போது வந்து ஓரளவுக்கு தான் எங்களுக்கு புரியும். செகண்ட் டைம் படிக்கும் போது வந்து வில் ஹாவ் மோர் கிளாரிட்டி ஆன் தட் ஒன். ஒன்ஸ் வி ஹவ் டன் வித் தட் செகண்ட் ரீட் அதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நோட் வச்சு எழுதுவோம். ஓகே நவ் என்னென்னலாம் வந்து செஷன்ல சொல்லலாம் அப்படின்றத வந்து நாங்க வந்து இன்ட் மாதிரி வந்து எழுதுவோம். ஸோ இன்ட் மாதிரி எழுதியதுக்கு அப்புறம் தான் வந்து வி கோ ஃபார் தி பிபிடி. ஸோ இதை வந்து எளிய முறையில வந்து பிபிடி போடணும் அப்படின்ட்டு நாங்க போடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து சில செஷன்ஸ்லாம் வந்துட்டு இதை ஸ்டோரி ஓரியன்டா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் பெட்டரா புரியும். ஏன்னா ரொம்ப வந்து டெக்னிக்கலா இருக்கு, எல்லாம் வந்து ஒன்னுத்துக்கு ஒண்ணு வந்து கனெக்ஷன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இது ஒரு ஸ்டோரியிலேயே முடிச்சிடலாம், ஒரு கதை மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அப்படின்ட்டு வந்துட்டு சில டைம்லாம் பண்ணுவோம். இது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து வெப்பன் ஆஃப் மேத் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பிக் டேட்டா டெக்னாலஜி யூஸ் பண்ணி டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரேஷன் உருவாக போகுது. இப்போ இருக்கிற மாதிரி வந்து இப்போ எப்படி வந்து கேஸ்ட் பேஸ்ட் அப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ ஒரு ஸ்லம்ல இருக்கிற பசங்களையும் ஒரு ஒரு ரிச்சான ஒரு பாஷான ஏரியால இருக்கிற பசங்களையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரெண்டு பேரும் ஒரே படிப்பு படிச்சிருந்தாலுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பாஷான ஏரியாவுக்கு, ஸோ அங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இட்ஸ் டியூ டு தி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டா இருக்கலாம், இல்ல கேஸ்டா இருக்கலாம். ஸோ இது வந்து இப்ப இருக்கிற நிலைமை. ஸோ இது வந்து டேட்டாவை வச்சு எப்படி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரேஷன் உருவாக போகுது அப்படின்னு ஒன்று படிக்கும் போது அது எல்லாமே வெஸ்டர்ன் பேஸ்டு புக்கா இருக்கும் போது வந்து அவங்க அவங்க ரீசர்ச் பண்ணது, அவங்க கொடுக்குற டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டா யூகே பேஸ்டா இருக்கும். அதை நம்ம அப்படியே வந்து தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா ஈவன் இந்த சிட்டிஸே சொன்னா கூட வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும்.
ஸோ அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து இங்க ஒரு கேரக்டர் உருவாக்குவோம். இங்க கேரக்டர் உருவாக்கி இங்க இருந்து இந்த ஏரியால சென்னையில ஒரு ஏரியா, அப்ப அங்க ஒரு ஏரியா, அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ரீவத்சன் ஒரு பையன், ஒரு ரஞ்சித்னு ஒரு பையன், அதுக்கு ஒரு பேரு வச்சு, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த 2 பேருக்கும் வந்து ஒரு 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 ஏஐல வந்து ஒரு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி, ஒரு ஊரை ஜென்ரேட் பண்ணி, அதுல வழியா நம்ம வந்து ஒரு கதையை சொல்லும் போது ஒரு ஸ்டோரி போர்டே போடுவோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 போட்டிருக்கேன்ல. ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீவத்சனோட கதை, ரைட் சைட்ல ரஞ்சித்தோட கதை பேரலா போகுது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ நான் லீனியர் ஒரு லீனியர் நரேஷன் நம்ம சினிமால பாக்குற மாதிரியே ஒரு 2 கேரக்டர். ஒரு கேரக்டர் வந்து நான் விஷயம் புரிஞ்சு அவன் வாழ்க்கையை நவுத்தனா எண்ட் ஆஃப் தி ஸ்டோரியில அவன் எப்படி சாதிக்கிறான். விஷயம் புரியாம ஒருத்தன் வந்து டெக்னாலஜி புரியாம ஒருத்தன் வந்து படிக்கிறான், வேலைக்கு போறான் அப்படின்னா அவன் எப்படி அப்ரஸ் ஆகி அவன் வந்து ஃபெயில் ஆக போறான் அப்படின்றது வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்கா நம்ம வந்து பண்ணணும்னும் போது வந்து இங்க லீனியரா நான் லீனியரா வந்து பண்ணணும்னும் போது அடுத்தடுத்து பேரலா வந்து ஸ்டோரியை வந்து வச்சு அதுக்கப்புறம் கிராஃப் போடுவோம். அந்த கிராஃப் என்கிட்ட இல்லை, நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு இதை போட்டுட்டு அந்த கிராஃப் போட்டுட்டு கரெக்டா செட் ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு நானும் சடேஷும் வந்து என்லெஸ் கான்வர்சேஷன் போன்ல வச்சுப்போம். இது இல்லை, இது எடுத்துட்டு அதை எடுத்துட்டு இன்னொரு கேரக்டரான இம்ப்ளிமெண்ட் பண்ணு, என்னவோ படமே எடுக்கிற மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் செஷன்ல வந்து ஸ்டோரியை வந்து நிறைய. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் 3.0 வந்து ஒமேகா ப்ராஸ்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது புக்ல இருந்த கதையே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு கொஞ்சம் வந்து நாங்களே சீக்வன்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ்ல சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து வச்ச அந்த சீக்வன்ஸ் தான் இது. ஸோ ஒரு ஏஜிஐ வந்துடுச்சு, எல்லாமே சிட்டி ரோபோ மாதிரி ஒரு எல்லாமே ரோபோட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஹியூமன் இருந்தான் அப்படின்னா வந்துட்டு எப்படி வாழ்க்கை வந்து இருக்கும், எப்படிலாம் வந்து நம்மள ஆளுவாங்க, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப் எப்படி மாறி இருக்கும். ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து ப்ராஸ்டமஸ் அப்படின்ற ஒரு ஒரு கதை, ஒமேகா அப்படின்ற ஒரு ஒரு ஏஐ குரூப் கீழே ஹியூமன் இருந்தது அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு சைஃபை ஆன ஒரு ஸ்டோரி. அதை வந்து கொஞ்சம் சுருக்கமா வந்து பண்ண ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டு தான் நாங்க என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிபிடிக்கு போவோம். சில டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் புக்ஸ் நாங்க எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஏஐ பத்தி படிக்கும் போது என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஏஐயோட பேசிக்ஸ் தெரியணும்ல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏஐ கோர்ஸே போயிடுவோம். ஸோ நிறைய கோர்ஸரா யூடிமி மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கோர்ஸ் எடுப்போம். ஸோ டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் பேசிக் நாலேஜ் ஆன் ஏஐ. அது தெரியாம வந்து நான் போயிட்டேன் அப்படின்னா சப்போஸ் இப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுவோம், நாங்கள் ஃபேக்கல்டிஸ் இன்வைட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவங்க கேட்குற கேள்வி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், ஆன்சரபிளா இருக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த கோர்ஸ் சம்மந்தமே இல்லை, அந்த புக்குக்கு சம்மந்தமே இருக்காது. ஸோ ஆனாலும் நம்ம வந்து அதை பேஸை பில்ட் பண்ணணுன்றதுக்காக அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் கொஞ்சம் வந்து எழுதுவோம். வந்து ஏஐல வந்துட்டு அப்படிதான் வந்து என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்கு, ஸோ எப்படி எப்படிலாம் வந்துட்டு பில்டு பண்றாங்க, எப்படி ட்ரெயின் பண்றாங்க, எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் போகணும். ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு ஒரு கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் தான் எல்லாமே. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்து அந்த புக்கையே நாங்க வந்து படிக்க போவோம். இது வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்ப இருக்கிற பிசினஸை வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும், மூவ் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அதோட கேஸ் ஸ்டடிஸ் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அது பண்ணாங்க, யார் பண்ணல, எப்படி அழிஞ்சு போனாங்க. ஸோ அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து அகைன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டெக்னிக்கல் புக். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி அகைன் நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணி ரீட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து பிபிடி போடும். சில வாட்டி பாத்தீங்கன்னா மேத் ரிலேட்டடா எடுப்போம், ப்ராபபிலிட்டி நிறைய எடுப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த சைக்காலஜி புக், இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, மிஸ்பிஹேவிங், இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் போடும்போது வந்து நிறைய மேத் இருக்கும். அந்த மேத் எல்லாம் வந்து நாம என்ன பண்ணுவோம்னா இந்த சில ஆனா செஷன்ல வந்து இந்த மாதிரி மேத்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். அது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்றதுனால பிஹைண்ட் த சீன்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா இது வந்து கோவிட் டைம்ல வந்து பண்ணது. ஸோ கோவிட் டைம்ல வந்து நிறைய ஊசி போட்டோம்ல. ஸோ கோவேக்சின் போட்டோம், கோவிஷீல்டு போட்டோம், திடீர்னு ரஷ்யால வந்து ஸ்புட்னிக்னு ஒன்று வரும், ஆஸ்ட்ராஜெனிகா, அப்புறம் ஆர்என்ஏ வேக்சின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இதெல்லாம் என்ன, இந்த எஃபிகசினா என்ன, இந்த பெர்சன்டேஜ்னா என்ன அப்படின்றதெல்லாம் புரியணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு புக் எடுத்து அதுக்கு வந்து படிக்கும் போது சில ஃபார்முலாஸ்லாம் இந்த மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் இன்ஜினியரிங்ல பண்ணது தான்.
இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சு நாங்க ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து எப்படி எளிமையா வந்து இந்த நம்பர்ஸே இல்லாம எப்படி வந்து எளிமையா சொல்லிட முடியும், இந்த நம்பர்ஸ்னா என்ன, இந்த டிஃபரன்ஸ்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து பயப்படணுமா பயப்பட தேவையில்லையா. ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அந்த செஷன் போறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றதுக்கு நாங்களே வந்து கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மேத் டிரைவும் பண்ணுவோம். ஸோ இதை பண்றதுக்கே வந்து எங்களுக்கு நிறைய நாள் ஆகும். ஸோ இதை நான் தப்பா பண்ணுவேன், அவன் கரெக்டா பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு செஷனுக்குள்ள போகும். இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பிபிடி போடுவோம். பிபிடி போட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைடுல நீங்க கமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நான் பிபிடி பண்ணி முடிச்சிட்ட உடனே கிவ் ஃபார் த ரிவ்யூ. எப்படி நான் போன செஷன்ல ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியில நாங்க ஒரு ஒரு சொன்னமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் தி பிபிடி இட் வில் கோ ஃபார் சடேஷ் ஃபார் த ரிவ்யூ ஆர் அவன் முடிச்சிட்டானா எனக்கு ரிவ்யூ வரும். ஸோ இந்த இடத்துல கமெண்ட் செக்ஷன்ல ஈ கேன் கிவ். ஸோ இது வந்து லாஸ்ட் செஷன்ல போட்டது தான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியில. பிபிடி போட்டதுக்கு அப்புறம் அவன் ஈ கேவ் த கமெண்ட்ஸ், இதெல்லாம் மாத்து, இதெல்லாம் புரியல, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடு. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவனோட ஃப்ரீ டைம்ல கொடுத்துட்டு போயிடுவான். அகைன் நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதை திரும்பியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ரிவ்யூ போயிட்டு இதுக்கப்புறம் தான் நாங்க செஷன்ஸ்க்கே வருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ மெக்கானிசமும் இருக்கு. தென் இன்ட்ரோ, சப்போஸ் என்ன இது வந்து திருக்குறள் ஃபர்ஸ்ட் ஆசி வந்திருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் தான் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னும் போது இட்ஸ் கோயின்சிடன்ஸ், இன்னைக்கு அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் வந்திருக்காங்க. இது முன்னாடியே நான் வந்து எடுத்து வச்சேன். ஸோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது அவங்க வந்த போது நான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு எழுதி வச்சது. அருள் சார் ஒருத்தர் சைக்காலஜிஸ்ட் வந்தார், அவருக்காக ஒரு எழுதி வச்சது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். சரி எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் நாங்க வந்து ஒரு செஷனுக்குள்ளேயே போய் அது பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வந்துட்டு மினிமமா 30 மினிட்ஸ் கண்டிப்பா இருக்கும். மேக்ஸிமம் இட் வென்ட் பியாண்ட் 2 hours ஆல்சோ. ஸோ நல்ல கண்டென்ட் இருக்கு, மக்களை வந்து உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா வந்துட்டு இட் வென்ட் பியாண்ட் 2 hours ஆல்சோ. ஆனா அதை எப்படியே எடுத்து நம்ம யூடியூப்ல போட்டோம் அப்படின்னா வந்துட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் வரும், டக்குன்னு மியூட் போட்டுருவோம், இன்டர்நெட் ஒர்க் ஆகாம போவோம், நிறைய வந்து சவுண்ட்ஸ் வரும், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு சென்சிட்டிவ் டாபிக் பேசியிருப்போம், அதை வந்து நம்ம யூடியூப்ல போட முடியாது. இல்லைன்னா வந்து கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 40 மினிட்ஸ் ஆவரேஜா கொண்டு வரலாம் அப்படின்னும் போது ஒரு 2 மணி நேரம் வீடியோ எடுத்து வச்சு அதை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவோம், எதை வந்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்து ட்ரிம் பண்ணி அதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆவரேஜா கொண்டு வருவோம். சப்போஸ் வந்து 2 மணி நேரம் வீடியோவும் பண்ணணும்னா 2 பார்ட்டா போடுவோம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படி கூட நாங்க வந்து போட்டுட்டு தம்ப்நெயில் போடுறது தான் வந்து பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம அப்படியே போட்டுற முடியாது. ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து மக்கள் வந்து இதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி யூடியூப் அல்காரிதம் டு கெட் சம் வியூஸ். அதனால வந்து அந்த தம்ப்நெயில பண்றதுக்கே வந்து ரொம்ப கிரியேட்டிவா வந்து செல்ல வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு வீடியோக்குமே வந்து க்ளோஸ் டு 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் ஆகும். லைக்வைஸ் டைட்டில் ஆல்சோ இட் வில் டேக் சம் 20-30 மினிட்ஸ் ஆகும். அதெல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி நாங்க டைமிங் போடுவோம். ஓகே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இது இருக்கும், 7th மினிட்ல வந்து இந்த டாபிக் வரும், 8th மினிட்ல வந்துட்டு நாங்க வந்து அடுத்த டாபிக் பேசியிருப்போம்னு சொல்லிட்டு டைமிங் முன்னாடி போட்டுட்டு இருப்போம். பட் லாஸ்ட் 6 months வி குடன்ட் டூ தட் பிகாஸ் ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்குன்றதுனால அந்த டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸ்ல நாங்கள் போட்டிருக்க மாட்டோம். அண்ட் தென் வி அப்லோட் தி வீடியோ அண்ட் தென் ஒன்லி யூ ஆல் கேன் சி ஆல் தோஸ் வீடியோஸ் இன் தி யூடியூப். ஸோ இதை நான் யூடியூப் ப்ராசஸ் சொல்லும் போது வந்து டோன்ட் திங்க் தட் வி ஆர் ஏர்னிங் மணி த்ரூ யூடியூப். ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் வந்து பண்ண மாட்டோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து புக் மாம்னு ஒரு செஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு 25 வீக்ஸ். அதுக்குமே வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் கிடையாது. யூடியூப்ல இருந்து ஒரு ரூபா கூட எங்களால சம்பாதிக்க முடியாது. இதோ யூ ஆர் சீயிங் சம் யூடியூப் ஆட்ஸ் வந்து எங்க வீடியோ நடுவில் நீங்க பார்க்கலாம். பட் தோஸ் ஆர் ஆல் யூடியூபோட ப்ராசஸ் அது. ஸோ அது ஆட் வருது அதனால நாங்க அந்த வீடியோல இருந்து காசு சம்பாதிக்கிறோன்றது கிடையவே கிடையாது. தெர் ஆர் சம் கிரைட்டீரியாஸ் டு மீட் இன் ஆர்டர் டு மானிட்டைஸ் திஸ் வீடியோஸ். அந்த கிரைட்டீரியெல்லாம் வந்து கேள்வி கண்டிப்பா அச்சீவ் பண்ணவே பண்ணாது. அப்படியே பண்ணாலுமே அது இட் வில் டேக் சம் 3 or 4 years அகைன் இங்க இருந்து. ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு இவ்வளோ வியூஸ் இருக்கணும், இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், நிறைய அவங்க வந்து கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க போடுற கண்டென்ட் வந்து கண்டிப்பா அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகாது. ஏன்னா எங்களோட ஆவரேஜ் வியூவே பாத்தீங்கன்னா 50 பேர் தான். 50 பேர் தான் ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. அதுவுமே ஃபுல்லாலாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு நிமிஷத்துலயே அவங்க போயிடுவாங்க.
ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யூடியூப்ல இருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ அதனால வந்துட்டு எந்தவித ஒரு மானிட்டைஸ் பண்ணாத ஒரு குரூப் தான் நம்ம குரூப். ஸோ இட் வில் பி லைக் தட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகணும், சயின்டிஃபிக்கான ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆகணும். ஒரு டிசிஷன் வந்து எடுக்கும் போது ரேஷனலா எடுக்கணும், சயின்ஸ் பேஸ்ல இருக்கணும், ஒரு எமோஷனல் பேசிஸ்லயோ இல்லைன்னா வந்து ஒரு சூடோ சயின்ஸ் பேசிஸ்லயோ இருக்கக்கூடாது. அப்போ அதை வந்து நம்ம வந்து இது பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும். படிக்கிறது கஷ்டம்ன்றதுனாலதான் வந்துட்டு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கேள்வி. ஸோ படிச்சதை வந்து எப்படி வந்து உரையாடலாம் ஈஸியா அப்படின்றது தான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் கேள்வி. அண்ட் திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ ரஃப்லி டு புட், ஒரு ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி குறைஞ்சது 20 மணி நேரம் உழைப்பு இருக்கு. ஒரு புக்கை நாங்க வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு புக்கு ஃபுல்லா படிச்சுட்டு போறது முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் வந்து பார்ட் பை பார்ட் தான் போடுறோம். ஏன்னா நிறைய பேசலாம். ஒரு புக்கை முடிச்சுட்டு அது 1 மணி நேரத்துல பேசுறதுன்றது வந்து கொஞ்சம் வந்து டைலூட் ஆகுது, ஜஸ்டிஸ் பண்ண முடியலன்றதுனால இப்பெல்லாம் வந்து 3 பார்ட்டா வந்து பிரிச்சு தான் நாங்க போடுறோம். முன்னாடிலாம் பாட்காஸ்ட் சாப்டர் பை சாப்டரே நாங்க வந்து பாட்காஸ்ட் பேசிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வகையில வந்து க்ளோஸ் டு 20 hours வந்து எடுக்கும். உங்களோட ஒரு ஒரு வீடியோக்கு பின்னாடி 20 hours ஆஃப் உழைப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கேள்வி ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸ்ல ஆட் பண்ணோம்னா இன்னும் 2 ஆட் பண்ணுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 year வந்து நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜெனரேட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆகும். சில செக்ஷனுக்குலாம் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் இல்லை ஏஐ வச்சு ஃபுல் வீடியோ போட முடியுமா, இதுனா நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏஐ வச்சு ஆடியோ கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று என்னன்னா, பூபதி வந்து ஒரு புக்கோட நிறுத்திடுவான். நான் என்ன பண்ணுவேன்னா, சில கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் லைப்ரரியில போய் உட்காந்துருவேன். ஸோ அந்த லைப்ரரியில ஒரு ரெஃபரன்ஸ் புக் 6-7 புக் இருக்கும், அதையும் எடுத்து வச்சு கன்சால்டேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டயபெட்டிஸ் நாங்கள் போட்டதுக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த புக்ல சில இதுக்கான ஆன்சர் இல்லை. அப்புறம் நான் போயிட்டு டாக்டர் எழுதின டயபெட்டிஸ் புக் அதெல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் எழுதி அப்புறம் எடுத்துட்டு வந்து ஃபைனலா ப்ரெசென்ட் பண்ணது தான் அந்த குளுக்கோஸ் ரெவல்யூஷன். அப்ப அதை பார்த்தீங்கன்னா அது இருந்த கண்டென்ட்ல குளுக்கோஸ் ரெவல்யூஷனோடது 40% தான். மிச்சம் 60% வந்து ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்து சேர்த்தது. ஸோ அந்த மாதிரி லைப்ரரி ரெஃபரன்சஸும் பண்ணுவோம், மல்டிபிள் புக்ஸ் அது சார்ந்து வரும்போது. அப்படின்னா இப்போ சைபர் செக்யூரிட்டினா நாங்கள் போடும்போது ஈவன் தோ வி சே இட்ஸ் a கோட் புக், அங்கிருந்து ஒரு 10-15 புக்கு போகும், ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் எல்லாம் போகும். ஸோ அதெல்லாம் போய் தான் வந்து வரும். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஒன் புக். மேபி கோர் கண்டென்ட் அந்த புக்கா இருக்கும், பட் ஃபுல் செஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஸோ அது 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா, we haven't earned 0 rupees from this, but we might have spent close to 10,000 rupees on this. ஏன்னா இப்போ இந்த டீம்ஸ் ரன் பண்றது கூட நாங்கள் பே பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இது வந்து we want to give back, plus we want to learn from others too. அதுதான் வந்து கோலே தவிர ஏர்னிங் வந்து இப்போதைக்கு கிடையாது.